மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பேட்ரியாட் மிசைல். ஓகேங்களா? ரைட். ஸோ இது ஏன் நியூஸ்ல வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ உக்ரைன் இஸ் ஆக்சுவலி சீக்கிங் திஸ் மிசைல். ஓகேங்களா? யார்கிட்ட இருந்து அப்படின்னா ஃப்ரம் யூஎஸ். யூஎஸ்ல இருந்து இந்த மிசைல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன்? ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, பிகாஸ் ரஷ்யாவோட அட்டாக்ஸ்னால. ஸோ ரஷ்யா யூசிங் லாங் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வச்சு ரஷ்யா அட்டாக் பண்றாங்க. ஸோ அதை இன்டர்செப்ட் பண்றதுக்கு அப்ப மிசைல் உங்களுக்கு வருது அப்படின்னா வர்ற மிசைலை இன்டர்செப்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அதை இன்டர்செப்ட் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டியான ஒரு மிசைல் எது நம்மளுக்கு பேட்ரியாட் மிசைல். ஸோ அந்த பேட்ரியாட் மிசைல்ஸை வந்துட்டு உக்ரைன் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இன் யூஸ். தென் இதுல ஸோ எந்த ஏரியாவை வந்துட்டு ரஷ்யா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியா வந்துட்டு ஜியாகிரபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ரஷ்யா ரீசென்ட்லி ஸ்ட்ரைக்ட் உக்ரைன்ஸ் லார்ஜஸ்ட் கிரெயின் எக்ஸ்போர்ட் போர்ட் ஒடேசா. ஓகேங்களா? ஸோ ஒடேசா அப்படிங்கிற அந்த கிரெயின் எக்ஸ்போர்ட் ஹப். ஓகேங்களா? அதாவது போர்ட். ஓகேங்களா? இதை வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்கு ரஷ்யா. ஓகே. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு என்னது கிரெயின் எக்ஸ்போர்ட். ஓகேங்களா? ஸோ அதிகப்படியான நம்மளுக்கு கிரெயின்ஸ் பர்டிகுலர்லி வீட்டு. ஓகேங்களா? தென் கார்ன் இதெல்லாம் வந்துட்டு தென் சன்ஃப்ளவர் சீட்ஸ். ஸோ வேர்ல்ட் லெவலில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் யார் பண்ணுறாங்க அப்படின்னா உக்ரைன் பண்ணுது. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய போர்ட்டையே நம்ம அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ எக்ஸ்போர்ட் வில் பி டிஸ்ரப்டட். வேர்ல்டு வைட் த இம்பாக்ட் வில் பி சீன். ஓகேங்களா? ஸோ அதனால இதை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அவங்க மிசைல் வந்துட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு நோ அபவுட் திஸ் ஒடிசா. ஸோ உக்ரைன் பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் இஸ் பார்டர்ட். ஓகேங்களா? ஸோ சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ரஷ்யா. ஓகே. தென் பெலாரஸ், அதுக்கப்புறம் போலாண்ட், இந்த இடத்துல ஸ்லோவாக்கியா, தென் ஹங்கேரி, தென் ரொமானியா, தென் மால்டோவா. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னது உக்ரைனை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். ஸோ பெலாரஸ்ல இருந்து இது ஃபுல்லாகவே என்னது உங்களுக்கு யூரோப் கண்ட்ரிஸ். இந்த சைட் இருக்கிறது ரஷ்யா. ஓகேங்களா? தென் ஹியர் யூ ஹேவ் பிளாக் சி. ஓகே. பிளாக் சி. தென் கீழே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஒன் மோர் கண்ட்ரி டர்க்கி. ஸோ டர்க்கிக்கும் அண்ட் பல்கேரியா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் மாதிரி இருக்கும். தென் இட் கனெக்ட்ஸ் இட் வித் த மெடிட்டரேனியன் சி. ஓகேங்களா? கிரீஸ் வந்துடும் அப்படியே கீழே, அதுக்கப்புறமா மெடிட்டரேனியன் சியோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இந்த பிளாக் சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் அ லேண்ட் லாக்டு சி. சுற்றியும் நம்மளுக்கு என்ன இருக்குது லேண்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நடுவில் ஒரு ஐலாண்ட் மாதிரி சாரி ஒரு லேக் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிளாக் சி வந்துட்டு இருக்கு. தென் இதுல இருக்க இம்பார்ட்டன்டான போர்ட்ஸ் இப்போ நம்ம சொன்னாலே அந்த ஒடேசா போர்ட். ஸோ திஸ் போர்ட் வாஸ் அட்டாக்டு பை ரஷ்யா. ஓகேங்களா? ரைட். தென் இந்த ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா நீப்ரோ ஆர் டென்யூப் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிவர் வந்துட்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நம்மளுக்கு டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? மீன்ஸ் எக்ஸ்போர்ட் வித் யூரோப். ஓகேங்களா? ஸோ யூரோப்ல வந்துட்டு கொண்டு போயிட்டு நம்மளுக்கு டிரான்சிட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு ரிவர். ஓகே. ஸோ ரிவர்ல வாட்டர் லெவல்ஸ் கம்மி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது போக போர்ட்டையும் அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்படின்றப்ப உக்ரைனோட எக்கானமி பயங்கரமா பாதிக்கும். ஸோ இதனால தான் அவங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மிசைல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது பார்டர்ட் கண்ட்ரிஸ். ஓகேவா? அதுக்கப்புறமா போர்ட் பார்த்துட்டோம். ஓகே. தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சி வந்துட்டு சி ஆஃப் அசோவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்துட்டு ரஷ்யா அகைன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு சி ஆஃப் அசோவ். ஓகே. ரைட். ஸோ இந்த ஒடிசா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்துட்டு நம்மளுக்கு அரௌண்ட் 2022 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2022 ஸ்டார்ட் ஆனப்பேவும் ரஷ்யா பிளாக்டு திஸ் ஏரியா. ஓகேங்களா? ரைட். ஸோ நாவல் பிளாக்கேட் வந்துட்டு பண்றாங்க. நாவல் பிளாக்கேட் மீன்ஸ் ஸோ ரஷ்யா அனௌன்சஸ் ஸோ we will not allow you to do any export in this area அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மலா வந்துட்டு அவங்க ரெகக்னைஸ் பண்றது. ஓகேங்களா? ஸோ ஃபார்மலா இன்ஃபார்ம் பண்றது. அந்த பக்கம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். தென் தே வில் டூ ப்ராப்பர் பேட்ரோலிங் பண்றது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2022 வந்துட்டு பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உக்ரைன், தென் டர்க்கி, ரஷ்யா அண்ட் தென் யுஎன் இவங்க 4 பேரும் சேர்ந்து தே ஸ்டார்டட் பிளாக் சி கிரெயின் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? ரைட். ஸோ பிளாக் சி கிரெயின் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு they have signed. So according to this Russia should allow export of grains. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பிகாஸ் வேர்ல்ட் லெவல்ல நம்மளுக்கு சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் வருது. அதனால என்ன சொல்றாங்க இதை வந்துட்டு அலோவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட சொல்றாங்க. ரஷ்யா ஆல்சோ அக்செப்டட் இட். பட் லேட்டர் இன் 2023 அகைன் ரஷ்யா withdrew this. இல்ல வித்ட்ரா பண்ணிருச்சு ரஷ்யா. ஓகே. இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா பிளாக் சி பார்த்துருக்கோம்,
தென் ஒடிசா போர்ட் பார்த்துருக்குறோம். ஓகே. ஸோ அண்ட் இங்க உக்ரைன் வந்துட்டு மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கார்ன், வீட், அப்புறமா சன்ஃப்ளவர் சீட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது 3 வந்துட்டு உக்ரைன்ல இருந்து மேஜரா எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இயர் பை இயர் என்ன ஆகுது உங்களுக்கு? உக்ரைன்ல இருந்து நம்மளுக்கு கிரெயின் எக்ஸ்போர்ட் வந்துட்டு 76% வந்துட்டு கம்மியாயிருக்கு. ஓகே. ஸோ இதை இன்டர்செப்ட் பண்றதுக்காக தே வாண்டட் டு கிரேட்டர் ஆக்சஸ் டு திஸ் லாங் ரேஞ்ச் மிசைல். அதுக்காக தான் பேட்ரியாட் வந்துட்டு வேணும்னு கேட்குறாங்க. ஸோ பட் இதுல என்ன நம்மளுக்கு இஷ்யூ அப்படின்னா, சப்போஸ் இஃப் வி கிவ், அதாவது இப்போ யூஎஸ் வந்துட்டு இவங்க கேட்குற மாதிரி, உக்ரைன் கேட்குற மாதிரி பேட்ரியாட் மிசைல்ஸையும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நவ் உக்ரைன் ஆல்சோ ஹேவ் த கெப்பாசிட்டி டு ஸ்ட்ரைக் ரஷ்யா. ஓகேங்களா? ஸோ டீப் இன்சைட் ரஷ்யா. ஸோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் ஃபர்தர் எஸ்கலேட் த வார். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பேட்ரைட் மிசைல் சிஸ்டம். பேட்ரைட் மிசைல் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்டு அரே ட்ராக்கிங் ரேடார் டு இன்டர்செப்ட் ஆன் டார்கெட். ஸோ யூஸ்வலி வி ஹேவ் அ செப்பரேட் ரேடார் இல்லையா மிசைல்ஸ்க்கு. ஸோ இந்த பேட்ரியாட்ல பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேவ் இட்ஸ் ஓன் ரேடார். இந்த ரேடாரை என்ன பண்ணிக்கிறோம்? சர்ச் பண்ணிரும், டிடெக்ட் பண்ணிரும், லான்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இட் கேன் டிடெக்ட், ட்ராக் அண்ட் இன்டர்செப்ட் ஏர்கிராஃப்ட், க்ரூயிஸ் மிசைல்ஸ் அண்ட் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஸோ பேட்ரியாட்டுக்கு நாட் ஜஸ்ட் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், ஆல்சோ ஏர்கிராஃப்ட், க்ரூயிஸ் மிசைல்ஸ் எல்லா டைப்ஸையுமே என்ன பண்ணுது? இன்டர்செப்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். மீன்ஸ் சர்ஃபேஸ்ல இருந்து மேலே ஏருக்கு அனுப்புறது, நாட் ஏர் டு ஏர். ஓகேங்களா? கீழ இருந்து மேலே அனுப்புறது, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகே. தென் இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதோடைய ரேடார் தான். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஓன் ரேடார் வில் டூ ஆல் த ஒர்க்ஸ். அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே. அண்ட் உங்களுக்கு இதை டிஃபென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல யூஸ் பண்ணலாம், நாட் ஃபார் அஃபென்சிவ் பெர்ஸ்பெக்டிவ். பிகாஸ் இது என்ன பண்ணுது? உங்களுக்கு வரக்கூடியது இன்டர்செப்ட் பண்ணுதுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இன்டர்செப்ட் பண்றதை டிஃபென்ஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், ரேதர் தேன் யுவர் அட்டாக். ஸோ மேஜரான ஏரியாஸ் இல்லை டிஃபென்ஸ் ஏரியா இல்லை இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இன்டர்செப்டர் வந்து நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேற என்ன இஷ்யூ ஆச்சு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அகைன் இந்த உக்ரைன் ரஷ்யா இஷ்யூ வந்துட்டு போயிட்டே இருக்கிறப்ப, ஸோ லைக் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பில் ஓவர் ஹேப்பன்ட் இன் உக்ரைன். ஓகேங்களா? ஸோ உக்ரைன்ல இருந்து ஸ்பில் ஓவர் எங்க வருது? உக்ரைனோட பார்டர்ல நம்ம பார்த்தா ரொமானியா இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ மால்டோவா கீழே ரொமானியா இருக்கு. ஸோ அங்க ரொமானியாலே நம்மளுக்கு ஒரு ஸ்பில் ஓவர் நடந்துருது. ஸோ இந்த ஸ்பில் ஓவர்னால ஸோ தே சா அண்ட் ஏரியல் டார்கெட் என்டர்ட் இட்ஸ் ஏர் ஸ்பேஸ். ரொமானியாவுடைய ஏர் ஸ்பேஸ்க்குள்ள தே ஃபவுண்ட் அ டார்கெட். ஓகேங்களா? ஒரு ஏரியல் ஃப்ளைட் வந்து என்ன உள்ள வந்துட்டு வருது. ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு யார் பார்க்குறாங்க? ரொமானியா பார்க்குறாங்க. ஸோ பார்த்ததும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தி ஸ்கிராம்பிள்டு த ஃபைட்டர் ஜெட். மீன்ஸ் தே ஆர்டர்ட் ஃபார் ஃபைட்டர் ஜெட்ஸ் டு டேக் ஆஃப். ஓகேங்களா? ரெடி பண்ணி வச்சுக்க சொல்றாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு த்ரெட் ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது என்ன அப்படின்னா இட்ஸ் அன் ஆக்சிடென்டல் ஒர்க். ஓகேங்களா? ஸோ ஃபார் சம் டைம் இட் வாஸ் ரோமிங் அரவுண்ட் இன் ரொமானியாஸ் ஏர் ஸ்பேஸ். தென் லேட்டர் இட் லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ எது அட்டாக்லாம் எதுவும் பண்ண கிடையாது. பட் ஆனால் கிளம்பிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது என்னவா நம்மளுக்கு இந்த ஒடிசா ரீஜன் பக்கத்துல தான் நடந்திருக்கு. ஸோ அப்போ மேபி உக்ரைனை டார்கெட் பண்ண வந்து பை மிஸ்டேக்கலி ஆக்சிடென்டலி இட் would have entered in ரொமானியா அப்படின்றதை சொல்றாங்க. ஓகே. ஸோ இட் இஸ் தேர் ஃபார் 2 minutes and later it left. ஸோ ஒருவேளை நம்மளுக்கு இந்த மாதிரி அங்க வந்துட்டு அட்டாக் நடந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ரொமானியால அட்டாக் நடந்துச்சுன்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொமானியா இஸ் a மெம்பர் ஆஃப் NATO. ஸோ இட் இஸ் a மெம்பர் ஆஃப் NATO. அப்ப NATO மெம்பர் அப்படின்றப்ப ஸோ இந்த அலையன்ஸ் NATO அலையன்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ they are grouped. இப்போ one country is attacked by some other member, all countries will together help that country. ஓகேங்களா? ஸோ help that country, they will strike against another nation. ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி நம்மளுக்கு ஒருவேளை இது நேட்டோ கண்ட்ரின்றதுனால இது ஒருவேளை நம்ம ரஷ்யா வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்? ரஷ்யா வந்துட்டு அட்டாக் பண்ணலாம். ஓகே. பட் இது எதுல இருக்கு அப்படின்னா அண்டர் ஆர்டிகல் 5. ஓகேங்களா? ஸோ நேட்டோ மெம்பர் கேன் பொட்டன்ஷியலி இன்வோக் கலெக்டிவ் டிஃபென்ஸ் பிரின்சிபல். ஸோ ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டாங்கனால எல்லாரும் சேர்ந்து டிஃபென்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ தே வில் அட்டாக் அனதர் கண்ட்ரி. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஆர்டிகல் 5ல வந்துட்டு இருக்கு. பட் இஃப் இட் இஸ் ஆக்சிடென்டல், ஒரு மிஸ்டேக்கா வந்துட்டு இந்த சைடு வந்துருச்சு, இன்டென்ஷனல் கிடையாது, இட்ஸ் நாட் டெலிபரேட் அப்படின்னா தே காண்ட் இன்வோக் திஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் நாட் இன்டென்ஷனல். ஒருவேளை இன்டென்ஷனலா பண்ணாங்க அப்படின்னா தே கேன் இன்வோக் திஸ் ஆர்டிகல் 5 பிரின்சிபல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரில் ஐலாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வில் see about this island. இந்த குரில் ஐலாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரஷ்யா. இது வந்துட்டு உங்களுக்கு ரஷ்யா. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ரஷ்யா.
then you have Japan here. Okay, Japan. And இந்த ஐலாண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், குரில் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். Okay, so you see, so it is between Russia and Japan. ஓகேங்களா, so it is like a barrier between Sea of Okhotsk and Pacific Ocean. so இது என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட ஒரு பேரியர் மாதிரி செப்பரேட் பண்ணுது உங்களுக்கு ரெண்டு சைடையும். ஓகே ரைட், ஸோ இந்த கம்சட்கா பெனின்சுலா பார்ட் ஆஃப் ரஷ்யா. ஓகே, ஸோ இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் இஷ்யூ பிட்வீன் ஜப்பான் அண்ட் ரஷ்யா. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வேர்ல்டு வார் 2 முடிகிறப்ப, ஓகேங்களா, ஸோ டூரிங் த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 ரஷ்யா சீஸ்டு திஸ் ஏரியா. இந்த குரில் ஐலாண்ட்ஸை வந்துட்டு ஜப்பான்ட்டு இருந்து சீஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ ரஷ்யா சீஸ்டு குரில் ஐலாண்ட்ஸ் ஃப்ரம் ஜப்பான் டியூரிங் வேர்ல்டு வார் 2. ஓகேங்களா, சீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தே ஃபெயில்டு டு கிரியேட் அ போஸ்ட் வார் ட்ரீட்டி. ஓகேங்களா, ஸோ போஸ்ட் வார் ட்ரீட்டி ரிகார்டிங் குரில் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு அவங்க போடாம விட்டாங்க. ஸோ இட் ரிமைண்ட் டிஸ்பியூட். ஓகேங்களா, ஸோ இட் ரிமைண்ட் டிஸ்பியூட்டட் பிட்வீன் ஹூ ஓன்ஸ் திஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பியூட்டை கடைசி வரைக்கும் அவங்க சால்வே பண்ணாம விட்டுட்டாங்க. ஓகேங்களா, ரைட், அதுதான் இந்த குரில் ஐலாண்ட்ஸ். ரைட், இப்போ ஏன் நியூஸ்ல வந்துச்சு, ஸோ ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் ரீசென்ட்லி விசிட்டட் திஸ் ஐலாண்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ ஆல்ரெடி இட்ஸ் அ டிஸ்பியூட்டட் ஐலாண்டு. ஓகேங்களா, அது போக ஜப்பான் இஸ் ஆல்சோ கிளைமிங் சாவரன்டி ஓவர் தட் ஐலாண்ட், தன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப பிரசிடென்ட் வந்துட்டு விசிட்டட் திஸ் பிளேஸ் அப்படின்றப்ப என்ன ஆகும், இட் வில் கிரியேட் சம் டென்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ரஷ்யா என்ன சொல்றாங்க, ரஷ்யா கண்ட்ரோல்ஸ் த சதர்ன் குரில் ஐலாண்ட்ஸ். ஜப்பான் அதுல இந்த சதர்ன் குரில் ஐலாண்ட்ஸ்ல 4 ஐலாண்ட்ஸை வந்துட்டு நார்தர்ன் டெரிட்டரிஸ் அப்படின்னு அவங்க ரெஃபர் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ ரஷ்யாவுக்கு சவுத்து. ஓகேங்களா, அதுவே ஜப்பானுக்கு இட் இஸ் நார்த். ரைட்டா, ஸோ அதுல 4 ஐலாண்ட்ஸ் வந்துட்டு இவங்களோட டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் கிளைம் பண்றாங்க, ஜப்பான் வந்துட்டு கிளைம் பண்றாங்க. ஓகே, இதுல இந்த பார்டர் பாத்தீங்க அப்படின்னா டில் திஸ் பிலாங்ஸ் டு ஜப்பான் அப்படிங்கிறது ஜப்பானோட ஐடியா. அதுவே ரஷ்யா பாத்தீங்கன்னா டில் கிளைம்ஸ் திஸ். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு இது என்னது சதர்ன் டெரிட்டரி, இவங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் நார்தர்ன் டெரிட்டரி. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர்லி திஸ் ஏரியா இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்பியூட்டட். ஓகே, அண்ட் இது ஒருவேளை இப்போ ரஷ்யாவோட ஃபிளீட் இங்கே இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் பிரசன்ஸ் ஓவர் த நார்த். இல்லை நார்த் பசிபிக் ஓஷன்ல அதுக்கு வந்துட்டு பிரசன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நார்தன் பசிபிக் ஓஷன்ல இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிரசன்ஸ். ஸோ மிலிட்ரி பேஸ் ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, ரைட். தென் இப்போ ஐலாண்ட் பத்தி பார்க்கணும், குரில் ஐலாண்ட் பத்தி பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் an archipelago மீன்ஸ் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ தே ஆர் ஃபார்ம்டு டியூ டு volcanic eruptions. Okay, so they are volcanic archipelago. Okay, then the total பாத்தீங்கன்னா 56 ஐலாண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. and they are part of Pacific Ring of Fire. ஓகேங்களா, ஸோ Pacific Ring of Fire அப்படின்னா என்னன்னா, ஸோ வேர் யூ ஹேவ் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் பிளேட்ஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்டினென்டல் பிளேட், ஓஷியானிக் பிளேட் இருக்கு அப்படின்னா அது ரெண்டோட கன்வர்ஜன்ஸ். ஓகேங்களா, எங்கெல்லாம் கன்வர்ஜ் ஆகுது அங்கே எல்லாமே உங்களுக்கு வல்கானிக் ஆக்டிவிட்டிஸ், சீஸ்மிக் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுவும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தட் ஏரியா. ஓகே, தென் இட் ஹேஸ் லாட் ஆஃப் பர்டிகுலர் மெரைன் லைஃப் ரிசர்வ்ஸ் இது எல்லாமே அதுல இருக்கு. ஸோ இது வந்துட்டு குரில் ஐலாண்ட். ஸோ அப்போ அதோடைய லொகேஷன் எங்க, ஸோ இட்ஸ் ஜாகிரபிக்கல் ஆர்கிபெலகோ, வல்கானிக் ஆர்கிபெலகோ. ஓகே, ஸோ பார்டர்டு கம்சட்கா பெனின்சுலா மேலே இருக்குது, அது பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த தென் ஜப்பானோட நார்தர்ன் டெரிட்டரி அதை பார்த்தோம். ஓகே, தென் சி ஆஃப் ஒகோட்ஸ்க் அது பார்த்தோம். ஓகே, ஸோ இட் இஸ் லைங் பிட்வீன் சி ஆஃப் ஒகோட்ஸ்க் அண்ட் பசிபிக் ஓஷன். அது ஒரு பாயிண்ட். ஸோ இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் ஓரியன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டோட ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ரீசென்ட்லி பிஆர்எஸ் லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ த பார்லிமெண்ட் ப்ரொடக்டிவிட்டி டியூரிங் த மான்சூன் செஷன். ஓகேங்களா, எவ்வளோதான் இருக்குது, ஜஸ்ட் 15% ஃபார் லோக்சபா அண்ட் 33% ஃபார் ராஜ்யசபா. ஸோ வி டோன்ட் ஹாவ் எனி ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ், இத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு ஒர்க்கிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல எதுலையும் நம்மளுக்கு கிடையாது. பட் செஷன் ஷுட் பி ஹெல்ட், அட்லீஸ்ட் யுவர் பார்லிமெண்டரி மீட்டிங் ஷுட் பி ஹேப்பனிங் வித்தின் 6 months. ஓகேங்களா, 6 months ஒன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இருக்கே தவிர
எவ்வளோ பெர்சன்டேஜ் அங்க ஒர்க்கிங் இருக்கணுங்கிறதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு நம்மளுக்கு கம்மியாகுது. ஓகே. ஸோ ஏன் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது? ஓகே. ஸோ ப்ரொடக்டிவிட்டி ஸோ இது இன்னும் டேட்டா என்ன சொல்றாங்கன்னா ஸோ திஸ் ரெக்கார்டட் சின்ஸ் வின்டர் செஷன் 2016 வின்டர் செஷன் அதாவது டிசம்பர் மந்த் வரும் இல்லையா, நவம்பர் டிசம்பர் அந்த மந்த்ல இருந்து ஆரம்பிச்சா இதுதான் இருக்கலே ரொம்ப லோயஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த ஸோ யூஸ்வலா நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரியான ப்ரொடக்டிவிட்டி குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டோட ஒர்க் என்னது யூஸ்வலா they have to pass the bills, ரைட்டா? டிஸ்கஷன்ஸ் நடக்கும், they have to pass the bill. ஸோ இந்த டிஸ்கஷனே நடத்த விடாம, ஓட்டிங் நடத்த விடாம, சும்மா கத்திட்டே இருக்கிறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்ரப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ இது எதுக்காக ஃபர்ஸ்ட் நடத்துறாங்க? ஸோ மேக்ஸிமம் டைம் அப்போசிஷன் பார்ட்டி வில் டூ திஸ். ஓகேங்களா? அது வந்துட்டு யூபிஏ இருந்தாலும் சரி, என்டிஏவா இருந்தாலும் சரி, ஹூவர் அப்போசிஷன் பார்ட்டி தே வில் யூஸ்வலி டூ திஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்கேம் நடக்குதுன்னா அந்த ஸ்கேம் பத்தி இஃப் தே டிடன்ட் டிஸ்கஸ், இதை அவங்க பண்றது மூலமா என்ன ஆகும்? தே ஃபீல் லைக் தேர் கெட்டிங் த அட்டென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ அதனால ஓகே வி வில் டிஸ்கஸ் திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்ற அட்டென்ஷன் சீக்கிங்காக இந்த டிஸ்ரப்ஷன்ஸ் வந்துட்டு அவங்க கிரியேட் பண்றாங்க. ஓகே, ரைட். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களால பில் வந்துட்டு பாஸே பண்ண முடியாது. நீங்க பில் பாஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க அதில் சில பேராகிராஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு வாசிக்கணும், டிஸ்கஷன்ஸ் நடக்கணும், டிபேட் நடக்கணும். இந்த ப்ராப்பரான ப்ரொசீஜரல் ப்ராசஸ் எதுவுமே நடக்காதுங்க. ஓகேங்களா? கேஸ்னா யாருக்காவது கேட்குமா? கேட்காது. அப்ப என்ன ஆயிரும்? டெட்லாக் ஆயிரும். ஸோ யூ கான்ட் பாஸ் த பில். அப்போ ஒரு பார்லிமெண்டோட ப்ரொடக்டிவிட்டி என்னது? கம்மியாகுது. அதோட ஒர்க்கே பில்லு பாஸ் பண்றதுதான். அப்போ பில்லே பாஸ் பண்ண முடியாம போயிருது. ஒரு 15 பில் அந்த செஷன்ல அவங்க பாஸ் பண்ணணும்னு நினைச்சு வராங்க அப்படின்னா if disruptions are happening for a prolonged time, so nothing they could pass. ஒரு 3-4 பில் தான் கடைசியா பாஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ the effectiveness of the பார்லிமெண்ட்டும் நம்மளுக்கு குறையுது. அட் the same time functioning of the government is also becoming less effective. ஓகேங்களா? ஸோ சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போசிஷன் வந்துட்டு இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி மீட்டிங் வந்துட்டு வைங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக எஃப்சிஆர்ஏக்கு வந்துட்டு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பில்லை பாஸ் பண்ணோம்னா அந்த பில்லை என்ன பண்ணிடுறது? கமிட்டிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றது. ஸோ தென் அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வந்துட்டு ரிசர்ச் பண்ணி அதை அவங்க பாஸ் பண்றதுக்குள்ள நெக்ஸ்ட் செஷனே நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இட் வில் டேக் அ வெரி லாங் டைம், ப்ரொலாங்டு டைம் நம்மளுக்கு சம்டைம்ஸ் எடுத்துக்குது. இந்த மாதிரி டிஸ்ரப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஜஸ்ட் அக்கரிங் டியூரிங் திஸ் பீரியட். ஓகேங்களா? இயர்லியர் பீரியட்ஸ்லுமே நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவர் 2G ஸ்பெக்ட்ரம், 2G ஸ்பெக்ட்ரம் ஃபார்முலாஸ், ஓகேங்களா? தென் டிமானிட்டைசேஷன், இந்த பெகாசஸ் இஷ்யூ, இது எல்லா இஷ்யூஸ் வந்தப்பையும் நமக்கு என்ன நடந்திருக்கு? இந்த மாதிரி டிஸ்ரப்ஷன்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக தான் நடந்திருக்கு. ஓகே, ரைட். ஈவன் இன்டர்ஸ்டேட் வாட்டர் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதே தான் நடக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதனால அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மே லீட் டு சஸ்பென்ஷன் ஆஃப் எம்பிஸ். ஓகே, ஆக மொத்தத்தை நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு கம்மியாகுது. இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது. ஓகே, தென் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்க்ரூட்டனி டிபேட் என்ன ஆகாது? உங்களுக்கு ப்ராப்பரா நடக்காது. ஸோ ஒரு பில்லு கொண்டு வரப்ப ப்ராப்பரா எல்லாருமே பேசி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது வந்துட்டு நம்மளால பண்ண முடியறது கிடையாது. ஓகே, தென் இம்பார்ட்டன்டான பில்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இஷ்யூ பத்தி இவங்க ஹைலைட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா சம் அதர் பில் மைட் நீட் அன் அட்டென்ஷன். ஓகேங்களா? பட் இம்பார்ட்டன்டான பில்லா இருக்கலாம். ஸோ இவங்க இன்னொரு வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறப்ப சம் அதர் இம்பார்ட்டன்ட் பில் மைட் நாட் கெட் இட்ஸ் அட்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும்? ஸ்க்ரூட்டனி இல்லாமையே கூட பாஸ் ஆகுறது அந்த மாதிரிலாம் கூட நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் பில்ஸ்க்கான அட்டென்ஷன் கிடைக்காம போகுது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது. அவங்க வந்துட்டு ப்ராப்பரா பிஹேவ் பண்ணணும். அவங்களோட ஒர்க்கே அதுதான் இல்லையா? பில்ஸை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி பாஸ் பண்ணுறது, அதையே வந்துட்டு கம்மி பண்ணுது. ஓகே, தென் கொஸ்டினர் 0 வரலாம் என்ன பண்ண முடியாது? ப்ராப்பரான கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதுவுமே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஸோ தேர் ஷுட் பி ப்ராப்பர் கன்சென்சஸ் பிட்வீன் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகேங்களா? யூபிஏ என்டிஏ இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே தே ஷுட் ஹேவ் அ கன்சென்சஸ். ஓகே, மீட்டிங் நடக்கிறப்ப வி ஷுட் நாட் டிஸ்ரப்ட், லெட் அஸ் பீஸ்ஃபுல்லி டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு முடிவுக்கு வரணும். ஆர் தே ஷுட் கிரியேட் சம் மெக்கானிசம். ஸோ இந்த மாதிரி டிஸ்ரப்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா டு வாட் லெவல் இட் இஸ் அலௌடு அண்ட் நாட் டு அபவ் திஸ் லெவல் இட் இஸ் நாட் அலௌடு. அப்போ அந்த எம்பிஸ் மேலேயும் நம்ம வந்துட்டு ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி இன்கொயரி கமிட்டி ஸோ தே ஃபவுண்ட் ஆல் த அலிகேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ஜஸ்டிஸ் வர்மா இஸ் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இவருக்கு மேலே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க? அலிகேஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ தே ஃபவுண்ட் லாட் ஆஃப் கேஷ் இன் ஹிஸ்
பிளேஸ். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த கேஷஸ்லாம் உண்மையாவே ரிலேட்டட் டு திஸ் பெர்சன் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு இன்கொயரி எல்லாம் நடத்தி தே ஹவ் ஃபவுண்ட் தட் திஸ் பெர்சன் இஸ் கில்ட்டி. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்ப நம்மளுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஸோ வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் ரிமூவல் ஆஃப் லைக் ஜட்ஜ்? ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஸோ இட் இஸ் டிஸ்கஸ்ட் அண்டர் ஆர்டிகிள் 144 கிளாஸ் 4. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் 4 என்ன சொல்லுதுன்னா, அண்ட் வாட் கிரைட்டீரியா த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கேன் பி ரிமூவ். ஓகேங்களா? ஒன்று ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் இருக்கணும், இன்கெப்பாசிட்டியா இருக்கணும். மிஸ்பிஹேவியர் இன் த சென்ஸ் லைக் ஹீஸ் கரப்டட். ஓகேங்களா? ஸோ ஆர் ஹி ஷோட் பார்ஷியாலிட்டி டியூ டு சம் ரீசன்ஸ். இன்கெப்பாசிட்டி, மென்டலி ஹி இஸ் நாட் கேபபிள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. அண்ட் ரிமூவல் யார் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஓகே, பிரசிடென்ட் பண்ணுவாங்க. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் வந்துட்டு தே ஷுட் பாஸ் அ ரெசல்யூஷன் ஆன் திஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ அந்த ரெசல்யூஷன் எப்படி பாஸ் பண்றாங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட் கேன் பி இனிஷியேட்டட் இன் எய்தர் ஹவுஸ். இந்த மாதிரி மோஷன்ஸ் வந்துட்டு பாஸ் பண்றப்ப எந்த ஹவுஸ்ல பண்ணலாம், எவ்வளோ மெம்பர்ஸ் வேணும், அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இட் கேன் பி டன் இன் எய்தர் ஆஃப் த ஹவுசஸ், லோக்சபா, ராஜ்யசபா, ரெண்டு சபால எதுல வேணாலும் நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணலாம். இஃப் இட் இஸ் லோக்சபா அப்படின்னா இனிஷியல் மோஷன். ஓகேங்களா? ரிமூவல் மோஷன் வந்துட்டு பாஸ் பண்றோம். ஓகே, ஸோ மோஷன் வந்துட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னா இது கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம போய் சொல்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு வி நீட் சம் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 100 MP ஷுட் ஹேவ் சைன்ட் தட் இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபானா 50 MP ஷுட் பி சைனிங் இட். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மோஷன் வந்துட்டு அனுப்புறோம். இப்போ இந்த மோஷன் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், இல்ல இஃப் யூ ஹேவ் ராஜ்யசபா அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சேர்மன். ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு போகுது. இப்போ இந்த மோஷன் வந்துட்டு சப்போர்ட்டட் பை 100 ஆர் 50 டிபெண்ட்ஸ் அப்பான் த லோக்சபா ஆர் ராஜ்யசபா. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பீக்கர் கிட்டக்கையோ இல்ல சேர்மன் கிட்டயோ போயிடுச்சு. நவ் ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் பிரிசைடிங் ஆஃபீஸர் மே அக்செப்ட் ஆர் ரெஃப்யூஸ் இட். அவங்க அதை ஏத்துக்கலாம் இல்ல ஏத்துக்காமே போகலாம். இட்ஸ் டிஸ்கிரிஷனரி பவர். ஸோ இன்கேஸ் மெட்டீரியல் பிரசன்ஸ் அவங்க வச்சிருக்கிறத பொறுத்து இஃப் தே ஹேவ் அக்செப்டட் இட், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 3 மெம்பர் இன்கொயரி கமிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்பீக்கர் கிட்டக்கு போயிடுச்சு, இவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அடுத்த ஸ்டெப் என்னது? வெதர் திஸ் பர்சன் ஹஸ் டன் சம்திங் ராங் ஆர் நாட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம 3 மெம்பர் இன்கொயரி கமிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்றோம் அக்கார்டிங் டு த ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968. ஸோ இந்த 3 மெம்பர் இன்கொயரி கமிட்டியில 3 மெம்பர்ஸ் யார் யாருன்றதையும் இட் ஹாஸ் ஆல்ரெடி இன்ஃபார்ம்ட். ஓகேங்களா? ஸோ ஒன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கணும், ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருக்கணும், தென் ஃபைனலி ஒன் டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட் மீன்ஸ் ஹூ இஸ் பிராக்டிசிங் லா. ஓகேங்களா? ஸோ இந்த 3 மெம்பர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. தே வில் லுக் ஓவர் த இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த ஜஸ்டிஸ் வர்மா கேஸ்ல பாத்தீங்கன்னா 146 MPs வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? தே ஹேவ் சைன் திஸ். நம்மளுக்கு 100 இருந்தாலே போதும். ஸோ 146 வந்துட்டு சைன் பண்ணிருக்காங்க. ஓகே, தென் இந்த இன்கொயரி கமிட்டி என்ன பண்ணுவாங்க? தே வில் டூ த ரிசர்ச் அண்ட் எவ்ரி திங் அண்ட் தே வில் ஃபைண்ட் வெதர் திஸ் ஜட்ஜ்மெண்ட் இட்ஸ் லைக் ஹி ஹேவ் என் இன்கெபாசிட்டி ஆர் ஹி இஸ் மிஸ்பிஹேவ்ட் அப்படின்னு பண்ணிட்டு பார்ப்பாங்க. அண்ட் the judge will also be given opportunity to defend. அவங்க என்ன பண்ணலாம்? இல்ல நான் மிஸ்டேக் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே we are giving it to the judge. ஓகேங்களா? சப்போஸ் சார்ஜஸ் வந்துட்டு நாட் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு தப்பான அலிகேஷன், இஸ் ட்ரூ டு ஹிம்செல்ஃப் அப்படின்ட்டு வந்துருச்சு அப்படின்னா இட் வில் பி ட்ராப்டு. ஒருவேளை இல்ல, இஃப் ஹி இஸ் ஃபவுண்ட் கில்ட்டி. ஓகேங்களா? ஸோ இஃப் இட் இஸ் ப்ரூவ்டு, அவரோட சார்ஜஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து ரிமூவல் இந்த ரிப்போர்ட் எங்க சப்மிட் பண்ணிடுவாங்க? திரும்பவும் சேர்பர்சனுக்கோ ஸ்பீக்கருக்கோ சப்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ரிமூவல் மோஷன் வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. இப்பதான் மோஷன், ஒரிஜினல் மோஷன் வந்துட்டு பாஸ் பண்றாங்க. ஓகேவா? ரைட். இப்ப இந்த மோஷன் பாஸ் பண்றப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு the parliament have to vote. ஓகேங்களா? ஸோ என்ன டைப் ஆஃப் voteனா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்துட்டு இருக்கணும். ஸோ finds that charge is proved, then removal motion is considered. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகுது? ரெண்டு இடத்துலயுமே எப்படி யூஸ்வலா நம்மளுக்கு ஒரு பில் பாஸ் ஆகும், it should be passed in லோக்சபா, then in ராஜ்யசபா, then it goes to the president. சேம் லைக்வைஸ் இங்க என்ன ஆகுது? உங்களுக்கு ரிமூவல் மோஷன் இஸ் அடாப்டட். ஸோ இட் ஹேஸ் டு பி செப்பரேட்லி பாஸ்ட். ஓகேங்களா? லோக்சபால தனியா, ராஜ்யசபா தனியா, ரெண்டு இடத்துலையும் தனித்தனியா வந்துட்டு இந்த பில்லை வந்துட்டு நம்ம மோஷனை வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை பாஸ் பண்ணணும்னா இட் ஷுட் ரெக்யர் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை மீன்ஸ் டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ்ல மெஜாரிட்டி மோர் தேன் 51%. அதுக்கப்புறமா பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் எவ்வளோ பேர் வந்திருக்காங்களோ அதுல 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி. ஓகேங்களா? ஸோ இது இருந்தாதான் என்ன ஆகும்? நம்மளுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்றோம். இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ஓட்டிங் நடந்து
இதுலயுமே வந்துட்டு இஃப் இட் இஸ் சக்சீடட் தென் இட் கோஸ் டு த பிரசிடென்ட். ஒருவேளை இந்த இடத்துலயே வந்துட்டு ஓட்டிங் வந்துட்டு பத்தல, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அக்கையர் ஆக முடியல அப்படின்னா தென் இட் இஸ் ட்ராப்ட். ஓகேங்களா? then it goes to the president, then finally president will issue the order. Okay. Next பாத்தீங்கன்னா future skill prime. So இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is actually an initiative by Ministry of Electronics and Information Technology MeitY along with the NASSCOM. So NASSCOMன்றது என்ன அப்படின்னா it represents or it supports IT related services. ஓகேங்களா? சாஃப்ட்வேர் இது ரிலேட்டடா இருக்கக்கூடியது, ஏஐ, டிஜிட்டல் இதெல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து லான்ச் பண்ண இனிஷியேட்டிவ் தான் எது? இந்த ஃபியூச்சர் ஸ்கில் பிரைம். ஓகேங்களா? So why it is a news means because it is discussed in the parliament. They have pointed out this. Okay. Right. So இது எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா to provide skills, reskilling, upskilling regarding IT sectors. ஓகேங்களா? Particularly emerging technologies. For example, you have AI. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி ரிலேட்டடா ஸோ இப்போதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு சில இன்ஸ்டிடியூட்ஸ்ல ப்ராப்பரா ஏஐ கோர்ஸே வந்துட்டு கொண்டு வராங்க. ரைட்டா? ஸோ இட்ஸ் எமர்ஜிங் ஒன். இதுக்குன்னு பர்டிகுலரா ஒரு கோர்ஸ் இல்லை. சப்போஸ் இஃப் யூ ஹேவ் டன் சம்திங் இன் திஸ் ஏஐ அப்படின்னா இட் ஷுட் பி ரெகக்னைஸ்ட் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு பண்றது யாருன்னா இவங்க அந்த ஒர்க்கை வந்துட்டு பண்றாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ல ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங், அப்ஸ்கில்லிங் இந்த 3 வேலையுமே இவங்க வந்துட்டு பண்றதுக்கான சப்போர்ட்டை வந்துட்டு தராங்க. ஓகேங்களா? So Indiaவோட ஒர்க் ஃபோர்ஸ் ரிமைன்ஸ் ரெலவென்ட் டு த சேஞ்சிங் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த டிஜிட்டல் எக்கானமி. ஓகேங்களா? ஸோ டிஜிட்டலாக மாறிக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கும் டிஜிட்டல் அவேர்னஸ் வேணும். அந்த மாதிரி மக்களை வந்துட்டு மாத்துறதுக்கான, யூத்தை வந்துட்டு மாத்துறதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகே. ஸோ இதுல கோர்சஸ் வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் கோர்சஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் இருக்கும் கோர்சஸ். எனிவேர் எனி டைம் யூ கேன் டேக் அ கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்கும். மீன்ஸ் தியரிட்டிக்கலா நம்ம படிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம ஒரு இண்டஸ்ட்ரியில வந்துட்டு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் தேவையோ அது ரிலேட்டடா நம்ம படிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான கோர்சஸ் தான் இருக்கும். ஸோ த கோர்சஸ் ஆர் டிசைன்ட் இன் கன்சல்டேஷன் வித் த இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி கோர்சஸை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி தே ஹேவ் கிரியேட்டட் த கரிக்குலம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க வந்துட்டு படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஆன்லைன் எனிவேர் எனி டைம் யூ கேன் லேர்ன். ஓகே. ஸோ இட் இஸ் சேஞ்சிங். அகைல் மாடல் மீன்ஸ் ஃபிளெக்சிபிளா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல ரோபோட்டிக்ஸ் நல்லா வளர்ந்துருதுன்னு வச்சுப்போமே. ஓகேங்களா? தென் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ஸ்டடி ரோபோட்டிக்ஸ் ஆல்சோ. ஸோ வாட் எவர் திங்ஸ் ஆர் அப்கிரேடிங். ஓகேங்களா? ஃபிளெக்சிபிளா அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஆல் தட் திங்ஸ் வில் பி இன்க்ளூடட் அண்டர் த ப்ரோக்ராம். ஓகேங்களா? அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல வந்துட்டு டேட்டாஸ் தான் எல்லாமே. ஸோ அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு என்ன வந்துட்டு லைக் ஹேவ் பாயிண்டட் அவுட். ஸோ எவ்வளோ பேர்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டாட்ஸ் வந்துட்டு தே ஹேவ் இன்ஃபார்ம்ட் இன் த பார்லிமெண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 34 lakh candidates have registered under this platform. அதுலயும் பர்டிகுலரா 23 lakh they have already trained, means they are undergoing training. 13 lakh completed the program. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 41% are women. ஓகேங்களா? இந்த ட்ரெயின்டு இல்லை சர்டிஃபிகேட் ஓவராலாக இந்த கோர்ஸில் ரெஜிஸ்டர் ஆனவங்களில் 41% வேர் விமன் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் வேர் ஃப்ரம் டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ். ஸோ டயர் 1 சிட்டிஸில் லைக் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மல்டி கார்பரேட்டா இருக்கக்கூடிய ஒரு சிட்டில இருந்து வருது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஸோ அதுவே அந்த கார்பரேஷன் சிட்டியா இல்லாம செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், டவுன் மாதிரியான ஏரியாஸ்ல இருந்து வர்றவங்க கூட இதுல போய் நம்மளுக்கு படிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இட் இன்வால்வ்ஸ் டயர் 2, டயர் 3 கேண்டிடேட்ஸ். அதுவும் எவ்வளோ பேர்? 86%. ஓகேங்களா? பிகாஸ் இட் இஸ் ஆன்லைன் இல்லையா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி விமன் பார்த்தீங்க அப்படின்னா 41%. அதுவும் இம்பார்ட்டன்டான. ஸோ இட் கிவ்ஸ் அரௌண்ட் 500+ கோர்சஸ். ஓகேங்களா? ஸோ எது ரிலேட்டடா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏஐ, சைபர், கிளவுட் கம்ப்யூட்டிங், ஐஓடி மீன்ஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பிளாக் செயின், பிக் டேட்டா அனாலிசிஸ், இது மாதிரி எல்லாமே இதுல இருக்கிறது எல்லாமே என்னது ரெகுலர் கோர்சஸ் கிடையாது. ஓகேங்களா? நம்ம காலேஜ்ல போய் படிக்கிறதுல ரெகுலர் கோர்சஸா இருக்கிறது இல்ல. ஓகேங்களா? மேபி அ பார்ட் ஆஃப் த ரெகுலர் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறத தனியா ஒரு கோர்ஸ் மாதிரி நீங்க வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே. தென் தே வாண்டட் டு இன்க்ளூட் திஸ் இன் த ஃபார்மல் டிகிரிஸ். ஓகேங்களா? எப்படி நம்மளுக்கு ஃபார்மல் டிகிரி இருக்கோ அதுல கூடி சீக்கிரமா வந்துட்டு தேர் கோயிங் டு ஜாயின் திஸ். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ஸ்கில் இந்தியா பிரைம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கீம் ஒன்று பார்த்தோம். தென் ரிமூவல் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்த்திருக்கிறோம். ஓகே.
பார்லிமெண்டோட ப்ரொடக்டிவிட்டி, தென் குரில் ஐலாண்ட்ஸ் அண்ட் ஒடிசா போர்ட்ல வந்துட்டு நடந்த அட்டாக் அண்ட் பேட்ரியாட் மிசைல்ஸ் அது பத்தியும் பார்த்துருக்கோம். தட்ஸ் இட் ஃபார்